ஓகே. ஸோ 4 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். இன் பிட்வீன்ல யாராவது ஜாயின் ஆனாங்கன்னா, நம்ம டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா 8:38 ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே? ஸ்டார்ட் பண்ணலாம் தானே? செட்டில் டவுனா? ஸோ ஸோ லாஸ்டா என்ன டாபிக் பார்த்தோன்னு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணலாமா? இன்னைக்கு அதோட API. ஓகே ஓகே. ஏபிஐ என்ன ஏபிஐ பார்த்தோம்? வெப் ஏபிஐ பத்தி பார்த்தோம். இல்ல லைட்டா அந்த கான்செப்ட் மட்டும் சொல்லலாமா? லைக் நான் ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பேன்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நினைவு இருந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் வச்சு சொல்லணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Geolocation. ஆ ஜியோ லொகேஷன்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஏபிஐ நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ அது பேசிக்கான கான்செப்ட் இல்ல உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணணும்னா நான் ஒன்ஸ் அகைன் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அதோட கண்டினியூஷன் தான். ஒரு 2 எக்ஸாம்பிள் அது ரிலேட்டடா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அத சொல்லிட்டு சொல்லுவேன். அகைன் இன்னொரு டைம் இந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டுமா? Okay, ma'am. ஸோ வெப் ஏபிஐ பத்தி பார்த்தோம். அப்படிதான். ஸோ வெப் ஏபிஐனா என்னன்னா, இப்ப நம்ம நார்மலா இருக்கிற வெப்சைட்ல நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு லிமிடெட் ஃபீச்சர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்னா, டிராவல் புக்கிங் வெப்சைட் வந்துட்டு எக்ஸாம்பிளா சொன்னேன். ஸோ ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்ல இருக்கும். நம்ம அந்த வெப்சைட் மூலியமா நம்ம பேக்கேஜஸ் எதையா சூஸ் பண்ணி அந்த டிராவல்ஸ் மூலியமா நம்ம அந்த பிளேஸ்க்கு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகுற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாங்கன்னா, அவங்க என்ன கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு எல்லா பிளேசஸோட டீடைல்ஸ் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது ரிலேட்டடான டீடைல்ஸ் வச்சு மட்டும்தான் அவங்க அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் நான் அதுல உள்ள ஏதாவது ஒரு பேக்கேஜ் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்? இப்போ ஆன்லைன் பேமெண்ட் நான் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு யுபிஐ வேணும். ஸோ யுபிஐ வேணுங்கிறதுக்காண்டி என்னோட வெப்சைட்ல ஆல்ரெடி என் வெப்சைட்டுக்குன்னு ஒரு ஃபீச்சர்ஸ மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். யுபிஐக்காண்டி யுபிஐக்குள்ள கோட எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எழுதிட்டு இருக்க முடியுமா? எழுத முடியாது. அதே மாதிரி என்னோட வெப்சைட்ட ஒருத்தவங்க சைன் இன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, எது மூலியமா சைன் இன் பண்ணுவாங்க? கூகுள் மூலியமா சைன் இன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கூகுளோட எல்லா கோடையும் எடுத்து நான் எழுதிட்டு இருக்க முடியுமா? எழுத முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, கூகுள்குள்ள ஏபிஐ மட்டும் எடுத்துட்டு வந்து என்னோட இதுல போட்டுட்டேன் அப்படின்னா, நான் இப்ப லாகின் குடுத்தோனே, லாகின் வித் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு கேட்கும். உடனே நான் கூகுள் அக்கவுண்ட்லேருந்து லாகின் பண்ணி போயிருவேன். ஸோ நான் கிரியேட் பண்ணது என் வெப்சைட்ட மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு கூகுள் லாகின் வேணுங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் கூகுளோட ஏபிஐ மட்டும் எடுத்துட்டு வந்து போட்டிருப்பேன். அதே மாரி எனக்கு யுபிஐ வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த யுபிஐ ஆஃபர் பண்ற அந்த ஏபிஐ மட்டும் எடுத்துட்டு வந்து போட்டிருப்பேன். அதாவது அந்த ஏபிஐங்கிறது அவங்க அந்த கோடு அது ரிலேட்டடான எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நான் ஜஸ்ட் அது ஒரு ரெடிமேட் இது மாதிரி நான் என்ன செய்வேன், அந்த ஏபிஐ மட்டும் எடுத்துட்டு வந்து என்னோட வெப்சைட்ல கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, சோ நான் அந்த யுபிஐயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கூகுள் அக்கௌண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட்டும் என்னோட வெப்சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா, நான் ஒரு யூடியூபோட ஏபிஐ எடுத்துட்டு வந்து போடுவேன். அதுக்கு நான் யூடியூபையே போய் திருப்பி டிசைன் பண்ண முடியுமா? முடியாது. சோ நம்மளோட இந்த வெப் ஏபிஐயோட மெயினான பர்ப்பஸே என்னன்னா, நம்மளோட வெப்சைட் வந்துட்டு லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அதோட ஃபீச்சர்ஸ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. இப்ப Google எடுத்துட்டு வரோம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சரா, யுபிஐ எடுத்துட்டு வரோம், YouTube எடுத்துட்டு வரோம். சோ இந்த மாதிரி நம்மளோட ப்ரௌசரோட ஃபங்ஷன்ஸ வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காண்டி, நம்ம இந்த ஏபிஐ யூஸ் பண்ணுவோம். வித் காம்ப்ளெக்ஸிட்டிய ஆல்சோ ரெட்யூஸ் பண்ணும். இது நம்மளே புதுசா எல்லாத்தையும் டிசைன் பண்றத விட, ஜஸ்ட் ஏபிஐ மட்டும் எடுத்துட்டு வந்து போட்டுட்டாலே நமக்கு ஆ நம்மளோட ஒர்க் வந்து ரொம்பவே சிம்பிளா மாறிரும். சோ அதுக்கு தான் இந்த ஏபிஐ யூஸ் ஆகுது. சோ ஐ திங்க் கான்செப்ட் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும்போது, திருப்பி 2 கிளாஸ் நம்ம விட்டுட்டு திருப்பி வந்தோம்னா, நம்ம கான்செப்ட் கண்டிப்பா மறந்துரும். ஓகேவா? சோ அதனால தான் எக்ஸாம்பிள் வச்சு படிக்கணும். நீங்க ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்டின்னா, சட்டுன்னு கேட்ட உடனே ஒரு பிளாங்க் தான் இருக்கும். ஓகேவா? சட்டுன்னு எழ வராது. ஐயோ! நம்ம படிச்சோமே என்ன படிச்சோம்? அப்டிங்கிற மாரி தான் இருக்கும். சோ ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது வச்சு படிச்சிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். இப்ப சொன்னேன்ல ஒரு வெப்சைட்
சோ அதுல இருக்கிற யூபிஐ அண்ட் தென் கூகுள் ஏபிஐ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய ஏபிஐஸ் இருக்கும். வெதர் ஏபிஐ அப்படின்னு இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 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 பர்ட்டிகுலர் லொகேஷன்ல உள்ள வெதரை ட்ராக் பண்றதுக்கு ப்ரோக்ராம் எழுதி, கோட் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட வெப்சைட்ல ஒரு ஜஸ்ட் பார்ட் ஆஃப் நம்ம வெப்சைட்ல ஒரு பார்ட்டா இருக்கணும். எனக்கு வந்து ஃபுல்லா என்னோட வெப்சைட் வந்து வெதர் ஆப் இல்ல. என்னோட வெப்சைட்ல வெதர் ஷோ பண்றது ஒரு ஃபீச்சரா இருக்கணும் அப்படிங்கும்போது, நான் அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட் எழுத வேண்டாம். ஜஸ்ட் அந்த வெதர் ஏபிஐ மட்டும் எடுத்துட்டு வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, என்னோட வெப்சைட்லயே நான் வெதர் இப்போ கரண்ட் லொகேஷன்ல உள்ள வெதரை செக் பண்ணிக்கலாம். நாம அதுல ஒரு எக்ஸாம்பிளா தான் ஜியோ லொகேஷன் பார்த்தோம். இப்ப என்னோட வெப்சைட்ல நான் இருக்கக்கூடிய லொகேஷனை ஷோ பண்ணணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஜியோ லொகேஷனோட ஏபிஐ மட்டும் எடுத்துட்டு வந்து போட்டுட்டேன் அப்படின்னா, என்னோட வெப்சைட்லயே ஒரு அடிஷனல் ஃபீச்சரா லொகேஷனையும் ஷோ பண்ணும். ஓகேவா? சோ அதுக்கு தான் ஜியோ லொகேஷன் ஏபிஐ பார்த்தோம். சோ இந்த மாதிரி நிறைய ரெடிமேட் ஏபிஐஸ் இருக்கு. சோ அந்த ஏபிஐஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம போடுவோம். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சது தானே கான்செப்ட்? ஓகே. சோ அதுல நம்ம நேத்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜியோ லொகேஷன் பார்த்தோமா? இன்னைக்கு அதே மாதிரி இன்னும் 2 டாபிக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. நான் சொன்னேன்ல யூடியூப், ட்விட்டர், Facebook ஏபிஐ எல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னா, நம்மளோட வெப்சைட்லயே நம்ம அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த யூடியூப் எடுத்துட்டு வர்றதோ, யூபிஐயோ, கூகுளோ, இல்ல Facebookஓ இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்னா, நம்ம வெப்சைட்ட தவிர்த்துட்டு ஒரு பார்ட்டி, தேர்ட் பார்ட்டில இருந்து ஒரு ஏபிஐஸ் எடுத்துட்டு வந்து போடுறதுனால, இத வந்து தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு வேலிடேஷன் ஏபிஐ அப்படின்னு ஒண்ணு உண்டு. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன் படிச்சோம்ல. சோ அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு குறிப்பிட்ட வேல்யூவ வேலிடேட் பண்றதுக்கு ஒரு ஏபிஐ. ஓகேவா? அந்த ஏபிஐ மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா வேலிடேட் பண்ணி தந்துரும். இப்ப நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு இமெயில் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டான ஃபார்மட்ல இருக்கா? அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஃபங்ஷன் எழுதணும். அந்த ஃபங்ஷன்ல கண்டிஷன் குடுத்தோம். லைக் அதுல வந்து அட்டுங்கிற கேரக்டர் இருக்கணும். டாட்ங்கிற கேரக்டர் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த இமெயில் வந்து வேலிட் ஆனது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமெயில வேலிடேட் பண்றதுக்குன்னே நம்ம ஒரு சின்னதா ஒரு கோட் எழுதுறோம். சோ இந்த மாதிரி கோட்லாம் எழுதாம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏபிஐஸ் ஓகேவா? அந்த வேலிடேஷன் ஏபிஐ ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். நம்ம வந்துட்டு வேலிடிட்டிய செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வந்து செக் வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஏபிஐ இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா வந்து வேலிடான டேட்டாவா இருக்குதா? ஓகேவா? அப்படின்னு செக் பண்ணும். அடுத்து செட் கஸ்டம் வேலிடிட்டி அப்படின்னா, இது வந்து ஒரு மெசேஜ். வேலிடேஷன் மெசேஜோட ப்ராப்பர்ட்டி. சோ இது என்ன பண்ணும்னா, ஒரு வேலிடேஷன் மெசேஜ செட் பண்ணும். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இதுல நான் ஃபர்ஸ்ட் செக் வேலிடிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டாபிக்ல ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன்ஸ் படிக்கும்போது டைப் படிச்சோமா? இன்புட்ல நம்ம டைப் படிச்சோம். அப்படிதானே? டைப்ங்கிறது என்ன சொன்னேன் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன். நம்ம வந்துட்டு டைப் இஸ் ஈக்குவல் டூ இப்ப நம்பர்ன்னு நான் இங்க குடுத்துருக்காங்களா? மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இப்ப நம்பர்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு டெக்ஸ்ட் என்டர் பண்ணேன்னா, எனக்கு கரெக்ட்டா இருக்குமா? அந்த கம்பைலரே என்ன பண்ணும்னா, இங்க டைப் நம்பர் குடுத்துட்டு அங்க டெக்ஸ்ட் இதுக்கு நான் கோட்லாம் எழுத வேண்டாம். லைக் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்துட்டு கோட் எழுதணும்ல. இமெயில செக் பண்றதுக்கு நம்ம வேலிடிட்டிக்கு கோட் எழுதணும். அந்த மாரி இங்க கோட்லாம் எழுத வேண்டாம். பட் ஜஸ்ட் நீ டைப் இஸ் ஈக்குவல் டூ நம்பர்ன்னு குடுத்துட்டு நீ டெக்ஸ்ட்ட என்டர் பண்ணாலே, அங்க உனக்கு எரர் அடிக்கும். சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்பைலரே செக் பண்ணிரும். அதே மாதிரி தான் இந்த மின்னு மேக்ஸும். இப்ப நீ மினிமம் இவ்வளவுதான் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு அந்த இன்புட்ல குடுத்துட்டேன்னா, அந்த இன்புட் டேக்குள்ள நீ என்ன பண்ணணும்? 100க்குள்ள தான் 100 தான் மினிமம் வேல்யூவாவே இருக்கணும். அத விட கம்மியா 99, 98 அப்படின்னு குடுத்தன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா எரர் காமிச்சுரும். சோ நீ அதுக்கு என்ன பண்ண வேண்டாம். மின்னு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 99 என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, நீ அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணு. அப்படின்னு நம்ம கோட்லாம் நம்ம எழுத வேண்டாம். ஜஸ்ட் நம்ம இங்க மின் இஸ் ஈக்குவல் டூ 100 மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி டைப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் மாதிரி குடுத்துருக்கோமோ, அது மாதிரி மினிமம், மேக்ஸிமம் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கண்டிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே செக் பண்ணும். கம்பைலரே செக் பண்ணிட்டு, அது தப்பா இருந்தா அதுவே எரர் வந்து காமிக்கும். ஓகேவா? சோ அது வந்துட்டு ரெக்வயர்டுன்னு குடுத்துருக்காங்க. ரெக்வயர்டுன்னு குடுத்தா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ வந்து என்டர் பண்ணாம ஓகே குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து கீழ வந்து இந்த மெசேஜ் மாதிரி ஷோ ஆகும். அந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு போன இதுல பார்த்தோம்.
அப்படிதானே? சோ அந்த மாதிரி இங்க ரெக்வயர்டுன்னு குடுத்துருக்காங்க. சோ ரெக்வயர்டுன்னு குடுத்துட்டு நீ என்டர் பண்ணாம விட்டன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அங்க எரர் அடிக்கும். சோ இங்க மின்னு மேக்ஸ்ங்கிறது உங்களுக்கு புதுசா ஒரு டைப்ன்னு ஒரு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் அது வந்துட்டு ஒரு வேலிடேஷன்ல வந்துட்டு ஒரு மெத்தட் மாதிரி. மின்னு மேக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க இந்த ஃபங்ஷன் தான் மெயின். ஓகேவா? இங்க ஃபங்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு இன்புட் டேக் வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த இன்புட் டேக்ல நான் என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு டேட்டாவ என்டர் பண்ண போறேன். என்டர் பண்ணிட்டு ஓகேன்னு குடுக்க போறேன். சோ வந்துட்டு நம்பர் வந்துட்டு 100 விட லெஸ் தென்னா இருந்தாலோ, அது கிரேட்டர் தென் 300 இருந்தாலோ, எரர் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆக போகுது. சரியா? ஏதோ ஒரு எரர் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆக போகுது. கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் 300 இருந்தா அந்த எரர் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. சோ இங்க மின்னு மேக்ஸ் இவ்வளவுதான் குடுத்துருக்கோம். சோ எரர் டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு நான் இங்க வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்களா? சோ அந்த எரர் மெசேஜ நான் இங்க எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல. பட் நான் செக் வேலிடிட்டி யூஸ் பண்றேன். செக் வேலிடிட்டி அப்படிங்கிற ஏபிஐ இங்க யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஏபிஐ யூஸ் பண்ணி அவங்க வேலிடான டேட்டாவ தான் என்டர் பண்ணிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் மூலியமா நான் அத வந்து இண்டிகேட் பண்றேன். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்? அலர்ட் வச்சிருந்தோம். அலர்ட் வந்து நீயாவே எழுதுன. எப்படி எழுதணும்? அலர்ட் மெசேஜ்ல நம்ம வந்து ப்ளீஸ் என்டர் அ வேலிட் 10 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்? நானே என்ன செஞ்சேன்? கோட்ல எழுதுனேன். பட் இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, செக் வேலிடிட்டி ஏபிஐ யூஸ் பண்ணி அதுவே ஒரு வேலிடேஷன் மெசேஜ எனக்கு அதுவே ஷோ பண்ணும். இந்த மெசேஜ அதுவே எனக்கு வந்து ஷோ பண்ற மாதிரி ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி நான் இத பண்ண போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இன்புட்ட எடுத்துட்டு வந்துட்டு இன்புட் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சாரி இன்புட்டா ஆமா. இன்புட்ட தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அததானே நான் இப்ப செக் பண்ண போறேன். இன்புட் வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணியிருக்காங்களா? தப்பா என்டர் பண்ணியிருக்காங்களா? சோ எத வச்சு இந்த ஏபிஐ வேலிடேட் பண்ணும்? நம்மளோட மின்னு மேக்ஸ் வேல்யூவ வச்சு அந்த ஏபிஐ என்ன பண்ணும்? அதுவே ஆட்டோமேட்டிக்கா வேலிடேட் பண்ணிக்கும். நம்ம மின்னு மேக்ஸ் வந்துட்டு இங்க நீ கண்டிஷன்லாம் குடுக்க வேண்டாம். நான் ஜஸ்ட் இங்க இன்புட்லயே மின்னு மேக்ஸ் கண்டிஷன் குடுத்துட்டேன். சோ அதனால அத வச்சு என்ன பண்ணும்னா, அந்த ஆப்ஜெக்ட் இன்புட் ஆப்ஜெக்ட்ல என்டர் பண்ணியிருக்க வேல்யூவ செக் வேலிடிட்டி ஏபிஐ என்ன பண்ணும்னா, கரெக்ட்டா என்டர் பண்ணியிருக்காங்களா? மினிமம் 100 இருக்கா? மேக்ஸிமம் 300க்குள்ள இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்புட் ஆப்ஜெக்ட்க்குள்ள அதுவே செக் பண்ணும். ஓகேவா? செக் பண்ணிட்டு, இன் கேஸ் நமக்கு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த எரர் மெசேஜ எதுல ஷோ பண்ணும்? நம்ம ஆல்ரெடி இங்க என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? ஒரு டம்மி பேராகிராஃப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு டெமோ பேராகிராஃப் எம்ப்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பேராகிராஃப் டாட் இன்னர் HTML என்ன செய்யும்னு சொன்னேன்? நம்மளோட எம்ப்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேராகிராஃப்ல நம்ம ஏதாவது மெசேஜ் ஆட் பண்ணணும்னாலோ, ஏதாவது டெக்ஸ்ட் ஷோ பண்ணணும்னாலோ, இன்னர் HTML அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, அது டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ இங்க எழுதிக்கலாம். பட் இங்க நான் என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் செக் வேலிடிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். செக் வேலிடிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வேலிடேஷன் மெசேஜ். நான் இங்க வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படிங்கறத வேர்ட நான் எழுதல. ஓகேவா? நான் எழுதல கோட்ல. ஆனா ஜஸ்ட் நான் என்னன்னு குடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்புட் ஆப்ஜெக்ட் டாட் வேலிடேஷன் மெசேஜ குடு. பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் வேலிடிட்டி ஏபிஐ என்ன பண்ணும்னா செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த எரர இந்த டம்மியா கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேராகிராஃப்க்கு இன்சைட்ல எனக்கு ஒரு வேலிடேஷன் மெசேஜா ஷோ பண்ணணும். சோ அந்த வேலிடேஷன் மெசேஜ் என்ன பண்ணும்? நம்ம குடுத்திருக்க கண்டிஷனுக்கு ஏத்த மாரி அதுவே ஒரு வேலிடேஷன் மெசேஜ குடுக்குது. என்ன குடுக்குது? வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்கணும். இப்ப நான் 20 என்டர் பண்ணேன்னா, அதுக்கேத்த மாதிரி அதுவே ஒரு மெசேஜ குடுக்குது. இல்ல 300 விட அதிகமா குடுத்தேன்னா, அதுக்கேத்த மாரி மெசேஜ அது குடுக்கும். ஓகேவா? சோ அந்த வேலிடேஷன் மெசேஜ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் எதுவுமே மெசேஜ் குடுக்கல. செக் வேலிடிட்டி ஏபிஐ யூஸ் பண்ணி, அதுல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வேலிடேஷன் மெசேஜ். செக் வேலிடிட்டி வந்துட்டு செக் பண்ணும். கரெக்ட்டா இருக்கா? தப்பா இருக்கா? அப்படின்னு. வேலிடேஷன் மெசேஜ் என்ன பண்ணும்? அந்த கண்டிஷன்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, அந்த எரருக்கு ஏத்த மாதிரியான மெசேஜ இங்க ஷோ பண்ணும். சோ அதான் வேலிடேஷன் மெசேஜ். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இனி கார்த்திகா, சரண்யா, இந்துமதி. இந்துமதி
ஓகே. சோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கோட தான் ஒன்ஸ் அகைன் நம்ம ரன் பண்ண போறோம். ரன் பண்ணி அவுட்புட்ல என்ன மாதிரி அவுட்புட்ஸ்லாம் ஷோ ஆகுது. ஆனா எல்ஸ் ஒருவேள கரெக்ட்டா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு அப்டின்னா, அங்க நான் வந்துட்டு என்னது எரர் மெசேஜ்லாம் எனக்கு ஷோ பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இன்புட் ஓகேங்கிற மெசேஜ நான் தான் குடுத்துருக்கேன். இங்க இன்னர் HTMLல இன்புட் ஓகே அப்டிங்கிற டெக்ஸ்ட் மெசேஜ நான் தான் குடுத்துருக்கேன். ஓகேவா? இன்புட் ஓகே அப்டின்னு சொல்லிட்டு. பட் இங்க நான் குடுக்கல. வேலிடேஷன் மெசேஜ் மூலியமா அதுவே ஜெனரேட் பண்ணிக்குது. செக் வேலிடிட்டி யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு, அங்க என்ன எரர் இருக்கோ அந்த அதுக்கேத்த மாதிரி வேலிடேஷன் மெசேஜ அதுவே எனக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? இது வந்து எரரா இருந்தா மட்டும் தான். எரர் இல்ல அப்டின்னா, இன்புட் ஓகே அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு எல்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே. சோ நான் நம்ம லாஸ்ட்டா கோட் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்ப்ளையும் பார்த்துட்டு நம்ம கோட் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இப்ப பார்த்தது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எதுக்கு? செக் வேலிடிட்டி இப்ப பார்த்தோம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது அப்டின்னா, இந்த ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ அதுக்கு அடுத்து ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோ. இந்த ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ, அண்டர்ஃப்ளோங்கிறது வேலிடிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டீஸ். இப்ப வேலிடேஷன் மெசேஜ் என்ன சொன்னோம்? செக் வேலிடிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டீஸ்ங்கிற மாரி சொன்னோமா? சரியா? வேலிடிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி. வேலிடேஷன் மெசேஜ், வேலிடிட்டி, வில் வேலிடேட். இது எல்லாமே செக் வேலிடிட்டியோட ஒரு இன்னர் ப்ராப்பர்ட்டி மாரி. செக் வேலிடிட்டிய செக் பண்ணும். செக் பண்ணிட்டு வேலிடேஷன் மெசேஜ் என்ன பண்ணும் அப்டின்னா, மெசேஜ ஷோ பண்ணும். ஆ அந்த டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி, அந்த எரருக்கு ஏத்த மாதிரி மெசேஜ் ஷோ பண்ணும். இங்க ஷோ பண்ண மாதிரி. வேலிடிட்டி என்ன பண்ணும் அப்டின்னா, இன்புட் எலிமெண்ட்க்கு ரிலேட்டடான பூலியன் ப்ராப்பர்ட்டிய ரிட்டர்ன் பண்ணும். லைக் என்னது? கரெக்ட், எரர் இல்ல அப்டின்னா, நமக்கு வந்து ட்ரூ. இல்ல எரர் இருக்கு அப்டின்னா, ஃபால்ஸ் அப்டிங்கிற மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்டின்னு ரிட்டர்ன் பண்ணும். வேலிடேஷன் மெசேஜ் என்ன பண்ணும்னா, மெசேஜா ரிட்டர்ன் பண்ணும். இல்ல நீங்க வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென்னா குடுக்கணும். இல்ல லெஸ் தென்னா குடுக்கணுங்கிற மாரி மெசேஜா ஷோ பண்ணும். வில் வேலிடேட் அப்டிங்கிறது வந்துட்டு என்ன யூஸ் பண்ணும்னா, ஆ அந்த வேலிடேட் பண்ணிட்டாங்களா? லைக் இந்த ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு இன்புட் நீங்க என்டர் பண்ணியிருக்கீங்க. அத ஆல்ரெடி வேலிடேட் பண்ணிட்டாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? செக் வேலிடிட்டி வேலிடேட் பண்ணும். வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வேலிடிட்டி அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மெசேஜ்க்கு பதிலா இங்க வேலிடேஷன் மெசேஜ்க்கு பதிலா நீங்க வேலிடிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி பூலியன் வேல்யூ குடுக்கும். கரெக்ட்டா இருந்தா ட்ரூ இல்ல தப்பா இருந்தா ஃபால்ஸ் அந்த மாதிரி பூலியன் வேல்யூ வந்து உங்களுக்கு குடுக்கும். ஓகேவா? வேலிடிட்டி. வேலிடேஷன் மெசேஜ குடுக்கும். வில் வேலிடேட் என்ன பண்ணும்னா, அந்த பர்ட்டிகுலர் ஏதோ ஒரு கண்டிஷன வந்து வேலிடேட் பண்ணிட்டாங்களா? பண்ணலையா? அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? அதான் வில் வேலிடேட். இப்போ இவ்வளவு நேரம் செக் வேலிடிட்டி பார்த்தோம். செக் வேலிடிட்டில 3 ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம். இப்போ வேலிடிட்டில நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்க போறோம். ஓகேவா? வேலிடிட்டில இவ்ளோ ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. சோ இதுல ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ, ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோ இந்த 2 ப்ராப்பர்ட்டிய மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? மத்த ப்ராப்பர்ட்டிய பார்க்கலாம். நம்ம அந்த எக்ஸாம்பிள் ஓரளவு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். இல்லன்னா நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஓகேவா? சோ ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ அண்ட் தென் ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோனா என்னது அப்படிங்கறது மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இப்போ நான் என்னதுன்னா ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இங்க வந்து மேக்ஸிமம் வேல்யூ 100ன்னு குடுத்திருக்கேன். இன்புட்ல நான் என்ன குடுத்திருக்கேன்? மேக்ஸிமம் வேல்யூ 100. இப்போ 100 தாண்டி அதிகமா என்டர் பண்ணாங்கன்னா எனி டவுட்ஸ்? யாரோ ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது. டவுட் இருந்தா இன் பிட்வீன்ல கேளுங்க. ஓகேவா? ஓகே. சோ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இன்புட் வந்துட்டு 140 அப்டின்னு குடுத்திருக்கேன். சோ இப்போ ஒருவேள மேக்ஸிமம் வந்து 140 100ன்னு குடுத்திருக்கேன். சோ 100 தாண்டி அவங்க வந்து கொஞ்சம் வேல்யூவ எக்ஸ்ட்ராவா என்டர் பண்ணிட்டாங்க அப்டின்னா, வேல்யூ டூ லார்ஜ் அப்டிங்கிற மாரி மெசேஜ் வந்து இங்க ஷோ ஆகியிருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி மெசேஜ் ஷோ பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, சிம்பிள் தான். அதே எக்ஸாம்பிள் தான். சோ அந்த எக்ஸாம்பிள்ல மை ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்ஷனுக்குள்ள லெட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் நீங்க யோசிக்காதீங்க.
டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணிட்டே நீங்க இப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணியே பண்ணலாம். டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணியே டெக்ஸ்ட் இஸ் லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த கண்டிஷன், அந்த வேலிடிட்டிய வந்துட்டு ஓவர்ஃப்ளோவா இருந்துச்சுன்னா, அதாவது மேக்ஸ் வந்து 100ன்னு குடுத்திருக்கேன். 100 விட அதிகமா அவங்க குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது ஓவர்ஃப்ளோ தானே. சோ அந்த ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோவா இருந்தது அப்படின்னா, எனக்கு டெக்ஸ்ட் வந்து வேல்யூ டூ லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகணும். சோ அத நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வேல்யூ டூ லார்ஜ்ன்னு குடுத்திருக்கேன். இல்லன்னா டெக்ஸ்ட் எனக்கு என்னது இன்புட் ஓகே. இங்க வந்து உங்களுக்கு வந்து வேலிடேஷன் மெசேஜ் வந்து செட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கணும், வேலிடேஷன் மெசேஜ்ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கணும். சோ நான் இங்க என்ன யூஸ் பண்றேன்னா, வேலிடிட்டி யூஸ் பண்றேன். சோ வேலிடிட்டி என்ன பண்ணும், ஜஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கா, ஃபால்ஸா இருக்கா அப்படின்னு பார்க்கும். இப்போ நான் இங்க மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு குடுத்திருக்கேன். சோ வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த இன்புட்டை எடுத்துட்டு வந்து இங்க வந்து பிளேஸ் பண்ணிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்றேன், அதோட வேலிடிட்டிய செக் பண்றேன். சோ அவங்க குடுத்திருக்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து குடுத்திருக்காங்களா, என்டர் பண்ணிருக்காங்களா, ட்ரூவா, ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். சரியா? சோ ஒருவேளை அவங்க கண்டிஷனை வந்து ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டாட் ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோவா இல்ல அண்டர்ஃப்ளோவா அப்படின்னு செக் பண்ணும். ஓகேவா? ஓவர்ஃப்ளோ ஆனா தானே நமக்கு இங்க எரர். அண்டர்ஃப்ளோ ஆனா நமக்கு இங்க எரர் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் தான் 100 குடுத்துருக்காங்க. கம்மியா குடுத்தா பிரச்சனை கிடையாது. பட் இன் கேஸ் ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோவா ஆனாதான் நமக்கு இங்க பிரச்சனை. சோ அது என்ன பண்ணும், வேலிடிட்டி என்ன பண்ணும், கரெக்ட்டா நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் 100க்கு மேல குடுத்துருக்காங்களா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணிட்டு, அது ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோவா இல்ல அண்டர்ஃப்ளோவா அப்படின்னு பார்க்கும். சோ ஓவர்ஃப்ளோவா ஆச்சு, குடுத்திருக்க வேல்யூ விட அதிகமா ஆச்சு அப்படின்னா, டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ டூ லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். இல்ல அப்படின்னா நமக்கு என்னது அப்படின்னா இன்புட் ஓகே அப்படின்னு எழுதிடுவோம். So, அப்புறம் நம்ம இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் அந்த டெக்ஸ்டோட வேல்யூ நம்ம எதுல நமக்கு அவுட்புட்ல ஷோ ஆகணும். அப்படிதானே, வேல்யூ டூ லார்ஜா இல்ல இன்புட் ஓகேவா அப்படிங்கிறது ஷோ ஆகணும். சோ அப்படி ஷோ ஆகணுங்கிறக்காண்டி நான் என்ன பண்ணிருக்கேன், வழக்கம் போல நம்ம பேராகிராஃப் எம்டி பேராகிராஃப்ல டாட் இன்னர் HTML எம்டி பேராகிராஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி போட்டு டெமோ இங்க கொண்டு வந்திருக்காங்கல்ல. சோ டெமோக்குள்ள வந்துட்டு ஐடி நேம் வச்சிருக்கோம். சோ அதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றோம். ஐடியா வந்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி நம்ம இங்க நமக்கு இங்க டெக்ஸ்ட் கிடைச்சிருக்கும். ஒண்ணு வேல்யூ டூ லார்ஜ்ன்னு கிடைச்சிருக்கும், இல்ல இன்புட் ஓகேன்னு கிடைச்சிருக்கும். அந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு போய் அந்த பேராகிராஃப்ல அப்படியே ஷோ பண்றோம். ஓகேவா? சோ இந்த 2 எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ கொடுக்குதா, அண்டர்ஃப்ளோ பார்க்கலையோ, ஓவர்ஃப்ளோ மாதிரி தான் அண்டர்ஃப்ளோ. இப்போ வந்து மினிமம் 100ன்னு கொடுத்துருக்காங்க. சோ மினிமம் 100 விட கம்மியா போயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து என்னது ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும். அண்டர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் வச்சிருக்கோம். சோ இப்ப நீங்க மேக்ஸ் இங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணணும். வேலிடிட்டில என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். மினிமமோட கண்டிஷன் நீங்க குடுத்திருந்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோ வந்துட்டு குடுக்கணும். ப்ராப்பர்ட்டில ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோ குடுக்கணும். இந்த ரெண்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ. எல்லாருக்கும்? சரண்யா, எனி டவுட்ஸ்? ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க சொல்லிருங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அகைன் டீச் பண்ணுவேன். பட் கன்ஃபியூஸோட இல்ல எனக்கு பாதி புரிஞ்சிருக்கு பாதி புரியல அப்படிங்கிற மாதிரி போயிடாதீங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போதும் அப்படிங்கறத நானே விட்டுருவேன். ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போதும் அப்படிங்கறத. இல்ல இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான டாபிக்ஸ், இதெல்லாம் கண்டிப்பா நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அதனாலதான் இத்தனை டைம் ரிப்பீட் ஆகி கேக்குறேன். நீங்க நினைக்காதீங்க, என்ன இவங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது இந்த டாபிக்ஸ்ல.
ஈவன் உங்களுக்கு சின்டாக்ஸ் புரியலனாலையும் கேளுங்க. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி எப்படி போட்டிருக்கீங்க? எதுக்கு நம்ம இத எடுத்து டெக்ஸ்ட் எடுத்து ஸ்டோர் பண்றோம்? அது கூட நீங்க கேட்கலாம். இப்ப நம்ம அத கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் நான் அகைன் பண்றேன். இத இப்ப நம்ம பார்த்த 3 எக்ஸாம்பிளையும் ஜஸ்ட் நம்மளோட கோட்ல நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம்? செக் வேலிடிட்டி பிரின்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து வேலிடேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோமா? சோ அத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு கீழ கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரி. ஓகே. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு H1 டேக்ல வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஏபிஐ கான்செப்ட் தானே. சோ ஏபிஐ தானே பார்த்துட்டு இருக்கோம். ஏபிஐன்னு வச்சுக்கிறேன். சோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு இன்புட் டேக் தானே குடுத்திருந்தாங்க. சோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு இன்புட் டேக் வச்சுக்கிறேன். அந்த இன்புட் டேக்ல வந்துட்டு டைப் வந்து நம்பர்ன்னு குடுத்துருக்கேன். சோ நீங்க நம்பர்ன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்பர் தான் என்டர் பண்ணணும். நம்ம இந்த ஃபோன் நம்பர் என்டர் பண்றதுல கூட டைப் இஸ் ஈக்குவல் டூ நம்பர் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேவா? இந்த சரண்யா கேட்டாங்கல்ல அன்னைக்கு. அதுல கூட டைப் வந்து நம்பர்ன்னு குடுக்கலாம். இல்லன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன்ல போயிட்டு அதுக்கு கண்டிஷனும் எழுதலாம். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். டைப் இஸ் ஈக்குவல் டூ நம்பர் குடுத்தீங்கன்னா நம்பர் குடுத்துருக்கேன். சோ இதுக்கு வந்து ஒரு ஐடி நேம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மினிமம், மேக்ஸிமம் வேல்யூ நான் குடுக்குறேன். மினிமம் வந்து எனக்கு 100 இருக்கணும். அப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு எனக்கு வந்து 300 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ குடுத்துட்டேன். குடுத்துட்டு ரெக்வயர்டு ஏன் ரெக்வயர்டு குடுக்குறோம்? சோ கண்டிப்பா அந்த ஃபீல்ட வந்துட்டு நான் என்டர் பண்ணணும். அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இந்த பட்டன் ஓகே பட்டன கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகணும்? அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் அந்த வேலிடேஷன் ஃபங்ஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்? ஆன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் எழுத போறோம். அந்த ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம நார்மலா எப்போதும் வைப்போம்ல மை ஃபங்ஷன் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். மை ஃபங்ஷனே நேம் வச்சுக்கலாம். ஆன் கிளிக்கு வந்துட்டு கேப்ஸ்ல வரும். ஓகேவா? கிளிக் நார்மலாவே இருக்கா? சரி, சரி. நார்மலா தான். நான் தப்பு சொல்றேன். ஓகே. சோ ஆன் கிளிக் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன ஆக்சஸ் பண்றேன். சோ எப்போ ஓகே கிளிக் பண்றாங்களோ, அப்ப என்ன ஆகும்? இந்த மை ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். சோ மை ஃபங்ஷன் அங்க ஆல்ரெடி இங்க குடுத்திருக்க மை ஃபங்ஷன் இங்க கால் ஆகும். கால் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்மளோட மெசேஜஸ் எல்லாம் ஷோ பண்றதுக்கு எரர் மெசேஜஸோ எதுனாலும் ஷோ பண்றதுக்கு ஒரு எம்ப்டியா ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணணும். சோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்? ஐடி வந்து டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்த உடனே என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் இப்ப எத வேலிடேட் பண்ண போறேன்? அந்த இன்புட்ட தானே வேலிடேட் பண்ண போறேன். சோ அத வந்துட்டு கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி இந்த இன்புட்டுக்கு வந்து ஐடி 1ன்னு குடுத்துருக்கேனா, சோ இந்த ஐடி 1 வந்து இங்க கால் பண்றேன். ஓகேவா? ஐடி 1 கரெக்ட்டா தானே நேம் குடுத்துருக்கோம். ஓகே. சோ அத வந்து கால் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் வேலிடேட் பண்ண போறேன். ஓகேவா? சோ வேலிடேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், கண்டிஷன் எழுதணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் நாட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஏன் இங்க நாட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு குடுக்குறோம் அப்படின்னா, நாட் ஆஃப் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் எப்போ நமக்கு இந்த மின்னு வேக்ஸ் வேல்யூவ தவிர்த்துட்டு ஏதாவது நமக்கு நடந்தாதான் நமக்கு அங்க வந்துட்டு வேலிடிட்டிய நம்ம செக் பண்ணணும். சோ ஆப்ஜெக்ட்டோட வேல்யூ கரெக்ட்டா இருந்துச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தப்பா இருந்தா தானே நம்ம வந்துட்டு கண்டிஷனே எக்ஸிக்யூட் ஆகும். அதனால நாட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? நாட் ஆஃப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் என்ன ஏபிஐ யூஸ் பண்ண போறேன்? செக் வேலிடிட்டி அப்படிங்கிற அந்த ஏபிஐ வந்து யூஸ் பண்றேன். செக் வேலிடிட்டி.
ஓகேவா? ஜியோ லொகேஷன் மாதிரி இது ஒரு செக் வேலிடிட்டிங்கிறது ஒரு ஏபிஐ வேலிடேஷனுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏபிஐ. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா செக் வேலிடிட்டி. ஸோ நாட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் செக் வேலிடிட்டி. அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு வேலிடிட்டி செக் பண்ணும்போது ஈக்குவலா இல்ல அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நாட் ஈக்குவலா இருந்துச்சு செக் வேலிடிட்டி வச்சு யூஸ் பண்ணும்போது நாட் ஈக்குவல்டா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும். அதுதான் இங்க நம்ம நாட் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் கரெக்ட்டா இருந்தா எனக்கு ஒண்ணு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஆப்ஜெக்ட் டாட் செக் வேலிடிட்டின்னு வச்சிருப்பேன். சோ அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள கண்டிஷன் தப்பா இருந்தா தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் நாட் ஆஃப் ஆப்ஜெக்ட் டாட் செக் வேலிடிட்டி. அதோட வேல்யூ தப்பா இருந்துச்சுன்னா செக் வேலிடிட்டி யூஸ் பண்ணி செக் பண்ணதுல நாட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அதாவது வேல்யூ நாட் ஈக்குவல் டு இல்ல வேல்யூ தப்பா இருந்ததுனா தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அதனால நான் இத அத யூஸ் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா தப்பா இருந்தா எனக்கு என்ன மெசேஜ் இந்த டம்மியா கிரியேட் பண்ணி வச்சிருக்க எம்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேராகிராஃப்ல எனக்கு வந்து ஒரு வேலிடேஷன் மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். அந்த மெசேஜ் வந்து பேஸ்ட் ஆன் அவங்க எப்படி வேல்யூ என்டர் பண்ணிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி ஷோ ஆகும். சோ அதுக்கு நான் கோட் எழுத வேண்டாம். ஜஸ்ட் இந்த செக் வேலிடிட்டியோட இந்த வேலிடேஷன் மெசேஜ் ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஆக்சஸ் பண்ணா போதும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி நான் என்ன பண்றேன் ஐடி வந்து என்ன வச்சிருக்கோம் டெமோன்னு வச்சிருக்கோமா. ஸோ அந்த பேராகிராஃபுக்கு அதுக்குள்ள இன்னர் HTML யூஸ் பண்ணா அதுக்குள்ள ஏதாவது டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா அது வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா இன்னர் HTML யூஸ் பண்ணி சொல்லிடலாம். ஸோ இன்னர் HTML யூஸ் பண்ணி இன்புட் ஆப்ஜெக்ட் ஓகேவா டாட் வேலிடேஷன் மெசேஜ் அப்படிங்கிறது தான் இதோட வேலிடேஷன் வேலிடேஷன் மெசேஜ் மெசேஜுக்கு எம் கேப்ஸ் ஸோ சேஃப்டியா போட்டுக்கோங்க. வேலிடேஷன் மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ வந்துட்டு இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை. எல்ஸ் இல்ல அப்படின்னா எனக்கு என்னது டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி எனக்கு இன்னர் HTML வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு என்ன ஆகணும் அந்த இன்புட் ஓகே அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் ஷோ ஆனா போதும். ஓகேவா. ஸோ இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம இது கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இண்டெக்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுருக்கேனா பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்க மினிமம் என்ன கொடுத்துருக்கேன் 100 கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்துட்டு மேக்ஸிமம் 100 கொடுத்து வச்சிருக்கேன் 300 ஓகேவா. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா 320 அப்படின்னு நான் என்டர் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி அங்க மெசேஜ் வருதா. நான் ஜஸ்ட் இன்னும் ஓகேவே கொடுக்கல. அதுவே இப்ப ஷோ பண்ணுது வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 300. நம்ம என்டர் பண்ற வேல்யூக்கு ஏத்த மாதிரி அதுவே என்ன பண்ணுது மெசேஜ் ஜெனரேட் பண்ணும். நான் எந்த மெசேஜுமே கொடுக்கல. இப்ப நான் 100 என்டர் பண்ணியிருந்தேன் 100 விட கம்மியா என்டர் பண்ணியிருந்தேன்னா அது என்ன கொடுக்கும் நமக்கு வந்து வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 100 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி மெசேஜ் ஷோ ஆகும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல அது எப்படி மெசேஜ் ஷோ ஆகுது வேல்யூக்கு ஏத்த மாதிரி அதுவே மெசேஜ் ஜெனரேட் பண்ணுது. அதான் வேலிடேஷன் மெசேஜோட இது. ஓகேவா. இப்போ நான் இதை ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு மெசேஜ் எல்லாம் கரெக்டா தான் வருது. இன்னர் HTML தான் ஏதோ சாரி இன்புட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இங்க நான் ஆப்ஜெக்ட் நேம் வச்சுட்டு அங்க போய் இன்புட் ஆப்ஜெக்ட் கொடுத்தா அது எப்படி ஓகே ஆகும்.
ஓகே. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேவா? சோ வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 300 இருக்கணும். இதே நான் இங்க வந்துட்டு 100 விட கம்மியா என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 19 என்டர் பண்ணிட்டு ஓகேன்னு குடுத்தேன்னா, வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 100 இருக்கணும். அப்படிங்கிற மாரி அதுவே அதுக்கு ஏத்த மாதிரி மெசேஜஸ ஷோ பண்ணும். இதுக்கு நம்ம உட்கார்ந்து இந்த வேல்யூ என்டர் பண்ணாங்கன்னா, இந்த மெசேஜ் ஷோ பண்ணு. இத விட அதிகமா என்டர் பண்ணாங்கன்னா, இந்த மெசேஜ் ஷோ பண்ணு. அப்படின்னு நம்ம கோட் எழுதிட்டு இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த செக் வேலிடிட்டி ஏபிஐ மட்டும் கால் பண்ணிட்டு, வேலிடேஷன் மெசேஜ மட்டும் யூஸ் பண்ணிட்டோம்னா, சோ நம்ம என்ன வேல்யூ என்டர் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அதுவே மெசேஜ ஜெனரேட் பண்ணிக்கும். ஓகேவா? இதுதான் ஏபிஐ வந்துட்டு நம்மளோட கோட வந்து இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணுது. அதுக்கு இப்போ ஒரு கோட் எழுதுனீங்கன்னா, ஒரு ஒரு 5, 6 லைன் போகும். ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி 100 விட அதிகமா இருந்தாங்கன்னா, இந்த மாரி வேல்யூ. கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த மாரி வேல்யூன்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம ஒரு கோட் ஒரு 4 லைன்ஸ் போடுறோம். அந்த காம்ப்ளெக்ஸிட்டிய ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஏபிஐ யூஸ் ஆகும். சோ அடுத்து என்னது அப்டின்னா, ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ, அண்டர்ஃப்ளோ. இப்போ இதே இன்புட், இதே இது வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, ஜஸ்ட் மினிமம் வந்துட்டு 100 அப்படின்னு குடுத்துட்டு, சாரி. மினிமம் வந்துட்டு 100 அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ பாத்துக்குவோம். ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோ. மேக்ஸிமம் வந்து 100ன்னு குடுத்துக்கிறேன். அது ஓகே தான். நீங்க வந்துட்டு மேக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணணும். மின் யூஸ் பண்றீங்கன்னா, ரேஞ்ச் வந்து அண்டர்ஃப்ளோ யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு நான் அதே மாரி தான். சோ அதுல எந்த சேஞ்சஸ் கிடையாது இந்த கோட்ல. சோ இங்க நான் வந்துட்டு வேலிடிட்டி யூஸ் பண்ண போறேன். செக் வேலிடிட்டி யூஸ் பண்ணாம நான் என்ன பண்ண போறேன்னா, வேலிடிட்டி யூஸ் பண்ண போறேன் ஃபங்ஷன்ல. ஓகேவா? இத வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கலாமா? So இந்த சைடு ஒரு கமாண்ட் லைன்ல எழுதி வச்சுக்கிறேன். சரி நான் சும்மா நம்ம இண்டிகேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வேலிடிட்டி யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? வேலிடிட்டில உள்ள 2 ப்ராப்பர்ட்டிய பார்க்க போறோம். ஒண்ணு ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோ, இன்னொன்னு ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் இங்க டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்றேன்? ஏன்னா இங்க நமக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட வந்துட்டு ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? டெக்ஸ்ட்க்கு வந்துட்டு அதுவே வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு குடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இங்க நம்ம தான் நம்மளோட வேல்யூ வர்றத பொறுத்து நம்ம தான் டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ண போறோம். சோ அதனால டெக்ஸ்ட்ட வந்து நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு திருப்பி இதுல போயிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க வந்து கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிக்கு வேலிடிட்டி செக் பண்ணீங்கல்ல. சோ அப்படியே பண்ணிக்கலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கன்ஃபியூஷன் வேண்டாம். சோ வழக்கமா பண்ற மாதிரியே பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து கான்ஸ்ட்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அந்த ஜஸ்ட் இது இந்த கோடு தான். அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கண்டிஷன செக் பண்றேன். எப்படி செக் பண்றேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் டாட் வேலிடிட்டி. இந்த ஆப்ஜெக்ட்டோட வேலிடிட்டிய செக் பண்றேன். செக் வேலிடிட்டில தான் நீங்க நாட் ஈக்குவல் டு போடணும். வெறும் வேலிடிட்டில நீங்க ஈக்குவல் டு சும்மா ஆப்ஜெக்ட்ட மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஆப்ஜெக்ட்ட மட்டும் திருப்பி எடுத்து வந்து வேலிடிட்டி டாட் வேலிடிட்டி அப்படின்னு போட்டா போதும். நாட் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. நான் வேலிடிட்டி டாட் ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்றேன். டாட் மேக்ஸ் குடுத்ததுனால ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ. மின் குடுத்திருந்தா ரேஞ்ச் அண்டர்ஃப்ளோ. ஸோ இந்த ஏபிஐலாம் வந்துட்டு சைட்ல உங்களுக்கு வராது. ஓகேவா? நீங்க டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடினா நீங்க கெட் அப்படின்னு அடிச்சாலே உங்களுக்கு கீழ வரும். இங்க வந்து வராது. ஏன்னா ஏபிஐஸ். ஸோ அதனால கரெக்ட்டா போட்டுக்கோங்க. இப்ப நீங்க ஓவெல்லாம் கேப்ஸ்ல போடல அப்படின்னா,
எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எரர் வராம பண்ணணும். ஸோ இதுல போயிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து வேலிடிட்டி வந்து ஓவர்ஃப்ளோவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னது டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வேல்யூ டூ லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா டெக்ஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே இன்புட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ லாஸ்டா என்ன பண்ணணும், நம்ம இங்க டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ இன்புட் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பேராகிராஃப்குள்ள எம்டி பேராகிராஃப்குள்ள ஆட் பண்ணணும். அது எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம், டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும், நமக்கு வந்து அவுட்புட்ல ஷோ ஆகும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, என்ன இங்க ஐடி வச்சிருக்கோம், டெமோன்னு ஐடி வச்சிருக்கோமா. ஸோ டெமோ வந்து கால் பண்ணிட்டு டாட் இன்னர் HTML வேல்யூ என்னது, நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ அந்த வேல்யூ இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகும். மேக்ஸ் வந்து நான் 100ன்னு கொடுத்தேன்னா 120 என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். வேல்யூ டூ லார்ஜ்னு வருது. இதே 99 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இன்புட் ஓகே ஆகுது. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க மினிமம் வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா மினிமமா 100 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மினிமம் கொடுத்தேன்னா இங்க ஓவர்ஃப்ளோக்கு பதிலா அண்டர் ஃப்ளோன்னு யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான், ஒரே ஒரு லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேவா. வேல்யூ டூ ஸ்மால் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நமக்கு மினிமமா 100 கொடுத்துருக்காங்க. நான் இங்க என்ன பண்றேன், 30 தான் என்டர் பண்றேன் அப்படின்னா வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்ப 30யை தாண்டி ஒரு 200 என்டர் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்புட் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஏபிஐ, இந்த ஏபிஐல உள்ள செக் வேலிடிட்டி ஏபிஐ ஒன்று பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு வேலிடிட்டி ஏபிஐ யூஸ் பண்ணி அதுல ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நிறையவே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு வேலிடிட்டியில. இப்ப நம்ம ஜஸ்ட் ஓவர்ஃப்ளோ அண்டர் ஃப்ளோங்கிறது ஜஸ்ட் ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ். அதுல கஸ்டம் எரர்னு ஒண்ணு இருக்கு. சோ இங்க நம்ம வேலிடிட்டி மெசேஜ் வந்துட்டு அங்க செட் பண்ணல, வேலிடேஷன் மெசேஜ். அதே மாதிரி இங்க வேலிடிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம் எரர் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பேட்டர்ன் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பேட்டர்ன் டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன் ஆட்ரிபியூட்டுக்கு ஏத்த மாதிரி, பேட்டர்ன் ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னா அது சொல்லிடுறேன். நீங்க டைப் கொடுத்துருக்கீங்களா, டைப் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, இதே மாதிரி பேட்டர்னும் கொடுக்கலாம். ஓகேவா. பேட்டர்ன் நம்ம வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா. அதனால ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் தப்பா இருக்கு, அதை இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேட்டர்ன் மிஸ்மேட்ச் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு மிஸ்மேட்சா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவுட்புட். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ அண்டர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் மிஸ்மேட்ச். ஸோ ஸ்டெப் மிஸ்மேட்ச் இல்லைன்னா வந்துட்டு வேல்யூ வந்து ரொம்ப மேக்ஸிமம் லென்த்தை விட ரொம்ப வந்து அதிகமாகுது. டைப் மிஸ்மேட்ச், நீங்க வந்து டைப் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு வந்து இன்வாலிட் இன்புட் கொடுக்கும். வேல்யூ ஏதாவது மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேலிடிட்டியில வேல்யூ மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ வேலிடா இல்லையா
அப்படிங்கிறத செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத மட்டும் செட் பண்றதுக்கு செட் வேலிட் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ எல்லாத்தையுமே எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா இல்ல. உங்களோட ப்ராஜெக்டோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சது தானே? இது டாம் மேனிப்புலேஷன் சரி நீங்க பாத்துடலாம்னு நினைச்சேன். 7 மினிட்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் இது சொல்ல மறந்துட்டேன். பேட்டர்ன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல. சோ பேட்டர்ன்னா என்னன்னா, இப்ப நமக்கு ஃபோன் நம்பர் வந்துச்சுல்ல. ம். ஃபோன் நம்பர்ல வந்துட்டு ஆ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா, 10 டிஜிட் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணோமா, அப்புறம் இமெயில் ஐடி என்ன பேட்டர்ன்ல இருக்கணும்னு செட் பண்ணோம். இருக்கணும். இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ல போய் செட் பண்ணோம். அப்படி செட் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்ணலாம்னா, பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இப்ப இங்க வந்துட்டு எனக்கு 10 நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன கேரக்டரோ அத டிஃபைன் பண்றதுக்கு ன்னு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? டிஜிட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காண்டி நான் இங்க ன்னு யூஸ் பண்றேன். ஓகேவா? சோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும்? சாரி. எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும் எனக்கு? 10 டிஜிட்ஸ் இருந்தா போதும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம்? அதோட பேட்டர்ன நம்ம வந்து குடுத்துக்கலாம். சோ இங்க வந்து கர்லி பிரேஸ் வரும். சரியா? இதே மாதிரி இமெயில் பேட்டர்ன நீங்க இது பண்றீங்க. ஒரு கேரக்டர ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு தனி வேற மாதிரி சின்டாக்ஸ்ல வரும். ஓகேவா? இப்ப இமெயிலுக்குங்கும்போது, ஆ சோ அது கொஞ்சம் காம்ப்ளக்ஸா போகும். அதனால நான் ட்ரை பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப நான் எனக்கு இமெயில்ல என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வேணும்? ஏல இருந்து இசட் வரைக்கும் எதுனால இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் 0ல இருந்து 9 வரைக்கும் இருந்துக்கலாம். 0 டூ 9 வரைக்கும் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, டாட் நீங்க என்ன கேரக்டர்னாலும் வச்சுக்கலாம். லைக் நீங்க வந்துட்டு இது பண்றீங்க. லைக் இந்த அண்டர்ஸ்கோர் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பெர்சன்டேஜ் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பிளஸ் சிம்பிள் கூட வச்சுக்கலாம். அடுத்து வச்சு ஹேஷ் வச்சுக்கலாம். இதெல்லாம் இருந்துக்கலாம். பட் கம்பல்சரியா என்ன இருக்கணும்? இது இந்த இந்த எலமெண்ட் எல்லாம் இருந்துக்கலாம். பட் இது கூட பிளஸ் கம்பல்சரியா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, இருக்கணும். gmail.com அப்படிங்கிற அந்த வேர்ட் இருக்கணும். சோ இதுதான் இமெயிலோட ஃபார்மட். சோ என்னனாலும் நீங்க நேமோ இல்ல எந்த கேரக்டர்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்குள்ள @gmail.com அப்படிங்கிறது தான் என்னோட பேட்டர்னா இருக்கணும். சோ இதான் வந்துட்டு இமெயிலோட பேட்டர்ன். ஓகேவா? இதுக்கு பேர் தான் பேட்டர்ன் சொல்லுவாங்க. சோ நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேஷன மேக்ஸிமம் நீங்க நீங்க யோசிக்கலாம். அதான் எல்லாமே HTML கோட்லயே நம்ம இப்படியே சிம்பிளா வேலிடேட் பண்ணிட்டோம்னா, எதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி சின்னதா ப்ராஜெக்ட் பண்ணும்போது HTML இஸ் எனஃப். ஆனா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ப்ராஜெக்ட் போக 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 நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் கோட் எழுதுற மாதிரி இருக்கும். இமெயில மட்டும் வேலிடேட் பண்ற மாதிரி இல்ல ஜஸ்ட் ஃபோன் நம்பர் மட்டும் வேலிடேட் பண்ற மாதிரி இருக்காது. ஃபியூச்சர்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது பெரிய பெரிய ஏதாவது வேல்யூஸ் வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும். காம்ப்ளெக்ஸான ஒரு ஏதாவது ஒரு திங்ஸ வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலிடேட் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ஸ் தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஆ சோ இது பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம். வேற ஏதாவது புதுசா தான் நினைக்கிறேன். சோ இத அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? இந்த பேட்டர்ன் புரியுதுல்ல? சோ இன்கேஸ் உங்களுக்கு இதுல 4 மினிட்ஸ் தான் இருக்கு. சோ 4 மினிட்ஸ்ல டாம் கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க டாம் மேனிபுலேஷன்ல. ஒண்ணும் இல்ல இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிலாம் யூஸ் பண்ணீங்கல்ல. இதுதான் டாம் மேனிபுலேஷன். HTML கண்டென்ட்ட எடுத்துட்டு வந்து என்ன பண்றேன்? இதை யூஸ் பண்ணி நான் மேனிபுலேட் பண்றேன். அதுதான் டோம் கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சுட்டோம். சோ அதெல்லாம் நமக்கு இப்ப ரொம்ப சிம்பிளா தெரியும். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்களே படிச்சிடலாம். ஸோ டோம் கான்செப்ட்னா நான் ஸ்டார்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இந்த டோம் 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 அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது தான் அதோட டெஃபினிஷன். ஓகேவா?
இப்ப நீங்க HTML வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு பேரு HTML டோம். XML டாக்குமெண்ட்ட நீங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல XMLங்கிறது வந்துட்டு இன் HTML மாதிரி இன்னொரு லாங்குவேஜ். XML எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் சரியா? இது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். அந்த கான்செப்ட் கூட நம்ம போக வேண்டாம். XML என்னது? அது எப்படி இருக்கும்? அது நமக்கு தேவையில்ல. சோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் இதே மாதிரி. சோ அப்ப அந்த நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணலாம்னா, எல்லா ஆப்ஜெக்ட் எல்லா லாங்குவேஜையும் நீங்க வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? HTML மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி கிடையாது. நம்ம இங்க வெப் டெவலப்மென்ட் ரிலேட்டடா படிக்கிறதுனால நம்ம HTML எடுத்துட்டு வந்து அத சேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். பட் ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க எதனாலும் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாரி மேனிபுலேட் பண்ணணும். இப்ப இனிஷியலா எனக்கு இங்க வந்து பேராகிராஃப்ல எந்த வேல்யூமே இல்லாம தான் இருந்துச்சு. எம்ப்டியா தான் கிரியேட் பண்ணேன். ஆனா நான் என்ன பண்ணேன், ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி நான் அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வேல்யூவை எம்டியா இருந்ததுக்கு ஏதோ ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வேல்யூவை ஆடும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி HTML டேக நீங்க ஏதோ மாடிஃபை பண்றீங்க. இல்ல CSSஐயுமே நீங்க மாடிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள்ல கூட நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? டாட் ஸ்டைல் டாட் அதோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் மறந்து போயிருக்கும் உங்களுக்கு. ஸோ CSSஐயும் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். நாளைக்கு வேணா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப நான் ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதுலதான் இப்போ நீங்க HTML டேக்ஸ வந்து மாடிஃபை பண்றீங்கன்னா HTML டோம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, நீங்க HTML வந்துட்டு ஐடி வச்சோ, நேம் வச்சோ, டேக் நேம் வச்சோ நீங்க எடுத்துட்டு வந்து ஆக்சஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணணும்னா மேனிபுலேட் அதுல வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இல்ல எம்டியா இருக்கிறதுல ஏதாவது வேல்யூ ஆட் பண்றோம், இது பேராகிராஃப்ல ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றது இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். எல்லாமே தியரி தான். பேசிக் கான்செப்ட் இது மட்டும்தான் உங்களுக்கு. ஓகேவா? நெறைய தியரி குடுத்தாங்க. இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. நீங்க சிம்பிளா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீங்களே சொல்லிருவீங்க. சோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா இப்படிதான் இருக்கும். சோ எம்ப்டியா இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோ கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஐடி வச்சு தான் கெட் பண்ண முடியும்னு கிடையாது. நேம் வச்சு கெட் பண்ணலாம். டேக் நேம் வச்சு கெட் பண்ணலாம். நேம வச்சு அதாவது அந்த இன்புட் டேக்லலாம் அதோட நேம் வச்சு கூட நீங்க என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாரி நீங்க வந்து வேல்யூ வந்து ஆட் தான் பண்ண முடியும். எம்ப்டியா கிரியேட் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும்னு கிடையாது. ஆல்ரெடி இங்க ஹலோ வேர்ல்டுன்னு இனிஷியலா நம்ம பேராகிராஃப்குள்ள வச்சிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் நான் HTML யூஸ் பண்ணி என்ன பண்றேன், நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூவையும் நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகே. புதுசா ஆடும் பண்ணலாம், சேஞ்சும் பண்ணலாம். இங்க பாருங்க. இங்க வந்து ஒரு இமேஜ்ல வந்து சோர்ஸ்ல வேற ஒரு இமேஜ் குடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அந்த இமேஜ ஆக்சஸ் பண்ணி அதோட சோர்ஸையே நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இமேஜ மாத்திட்டு நான் வேற ஒரு இமேஜ கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இதுவும் பண்ணலாம். சோ எந்த அட்ரிபியூட்ல என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஒரு CSSல நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணா நம்ம அதோட பேக்ரவுண்ட் கலரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இந்த சிம்பிள் கான்செப்ட் தான். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மேம் ஆ ஆ ஒரு நிமிஷம். என்ன டவுட் சொல்லுங்க. வேலிடேஷன் ஃபார்ம் மெத்தட் நடத்துறீங்களா மேம்? வேலிடேஷன் சாரி ஃபார்ம். வேலிடேஷன் ஃபார்மா? எஸ் மேம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தோம்ல. ஆமா மேம். அதை ரன் பண்ணி பார்த்தேன். ஆனா ரன் ஆகல. வேலிடேஷன் மட்டும் வர மாட்டேங்குது. ஃபார்ம் வேலிடேஷன் வரலையா? எஸ் மேம். என்ன இஷ்யூ இருக்கு? லேப்டாப்ல அட்டெண்ட் பண்றீங்களா? எஸ் மேம். லேப்டாப்ல தான் அட்டெண்ட் பண்றேன். சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஆ
மேம் ஷேர் ஆகுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. சூப்பர். நான் இப்ப இதுல ஏதோ ஒண்ணு குடுத்தேன். இப்ப இதுல ஃபோன் நம்பர் குடுக்கல. குடுக்காம சப்மிட் பண்ணா அலர்ட் மெசேஜ் வர மாட்டுக்கா? எஸ் மேம். நீங்க இதுக்கு போங்க, உங்க கோடுக்கு போங்க. ஒண்ணும் இல்ல. ஏதாவது சின்னதா தான் எரர் இருக்கும். இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ள போங்க. ஓகே, ஓகே. ஸோ ஃபோன் நம்பர் வந்துட்டு கீழ வாங்க, கீழ வாங்க. கீழ. ஆ ரைட், ரைட். ஓகே. நாட் ஈக்குவல் டு 10 வச்சிருக்கீங்க. ஃபோன் ஈக்குவல் டு எம்ப்டியா வச்சிருக்கீங்க. ஆ கண்டிஷன் கரெக்ட்டா தான் குடுத்துருக்கீங்க. மேம் அது எதுல இப்ப நான் இதுல நேம் குடுக்காம சப்மிட் குடுத்தாலுமே அலர்ட் மெசேஜ் வரவே மாட்டேங்குது மேம். எந்த அலர்ட் மெசேஜுமே ஒர்க் ஆக மாட்டுதா? மேம் இமெயில் எதுக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ மேல போங்க. சப்மிட் ஃபங்ஷன் கால் பண்ணிருக்கீங்களா சப்மிட்ல? எஸ் ஆன் மேம். சப்மிட் ஆன் சப்மிட் ஸோ ரிட்டர்ன் வேலிடேஷன் ஃபார்ம். வேலிடேட் ஃபார்ம் அங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் நேமும் இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் நேமும் கரெக்ட் சேமா தான். தான் மேம். நேம் வச்சு இது பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் மேல போங்க. எல்லா கோடும் கரெக்ட் தானே? நீங்க இதுக்கு வந்து என்ன ஐடி நேம் கொடுத்துருக்கீங்க? நேம் ஃபோன் கரெக்டா தான் ஐடி நேம் கொடுத்துருக்கீங்க. இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிலையும் அதே நேம் வச்சு தானே ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் மேம். மேம் இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி எந்த பர்பஸ்க்காண்டி இங்க யூஸ் பண்ணுவோம்? ஒண்ணும் இல்ல. நீங்க இப்போ அந்த இன்புட்ல இப்ப நேமோட இன்புட்ல நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வேல்யூவ தானே உங்களுக்கு வேலிடேட் பண்ணணும். ஸோ எஸ் அந்த மேம். இன்புட் வேல்யூவ எடுத்துட்டு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட வேல்யூ கரெக்ட்டா இல்லையா அப்படின்னு செக் பண்றோம். ஸோ அதுக்கு அந்த இன்புட்க்கு வந்து நான் நேம்ன்னு ஐடி வச்சிருக்கேன். ஐடி நேம் வச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, அந்த நேம்ங்கிற ஐடி நேம வச்சு ஆக்சஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து, இந்த நேமுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ள உள்ள நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க. ஓகேவா? அந்த ஓகே. யூஸ் பண்ணா மட்டும் தான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி வருமா ஆஹாஹா. மேம்? இன்புட் எலிமெண்ட்க்கு மட்டும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட். இப்போ பேராகிராஃப்க்கு நான் இங்க யூஸ் பண்ணியிருந்தேன்ல. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த டெமோ அப்படின்னு அதுக்கு ஐடி நேம் குடுத்திருந்தேன். இப்ப நான் பேராகிராஃப்ல ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, பேராகிராஃப்ல என்ன ஐடி யூஸ் பண்ணியிருக்கனோ, அத டாக்குமெண்ட் டாட் கெட் பண்ணி எடுத்துருவாரு. ஓகேவா? அதுதான் இங்க பேராகிராஃப் டேக்க கெட் பண்ணி எடுத்துருவாரு. ஸோ அதுக்கு பேராகிராஃப்க்கு குடுத்த ஐடிய வச்சு கெட் பண்ணி எடுத்துருவாரு. இதே எனக்கு வந்து H1ல வந்துட்டு நான் வந்து ஒரு ஐடி நேம் குடுத்துட்டு, எனக்கு H1ல எதையாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, H1க்குன்னு ஒரு ஐடி நேம் குடுத்துருப்பேன்ல. ஸோ அந்த ஐடி நேம் எடுத்துட்டு வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஐடி நேம போடணும். இல்ல மேம். ஐயோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் மேம். ம். ஸோ இங்க உங்களுக்கு என்ன எரர்ன்னு ஆக்சுவலி எனக்கும் தெரியல. கரெக்ட்டா தான் இருக்கு ஆக்சுவலி. கோட்ல மிஸ்டேக் இல்ல. ஆன் சப்மிட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆன் சப்மிட் கரெக்ட் தான். நீங்க என் கோட வச்சு கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா? உங்களோட கோடோட கரெக்ட்டா இருக்கான்னு. ஓகே மேம். ஸோ இதுலேருந்து பாருங்க.
நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு தெரியல. செக் பண்ணி பார்த்தேன் நான். சரி, ஓகே. நான் பேசிக்கா இது